திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பத்தாலப்பேட்டை, கிளியூர், திருநெடுங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆனந்தங்காவரி வாய்க்கு வந்தால் போதுமான தண்ணியை வடிகாலுக்கு இழுக்க முடியல. பார்த்தீங்கன்னா தூர் வராமல் கிடக்கு. அது மாதிரி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு, அதே மாதிரி அந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றி அந்த வாய்க்காலை தூர் வாரி கொடுத்தா விவசாயிகள் பயனாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருவ அடுத்த தொடர்ச்சியாக மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட இழப்பு இருந்திருக்கு. அது விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கணும் தமிழ் அரசு கேட்டுக்கொள்கிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மோகன். மோகன், விவரம் என்ன? வணக்கம் மேம். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள பத்தாலப்பேட்டை, கிளியூர், திருநெடுங்குளம் ஆகிய கிராமங்களில் சுமார் 7200 ஏக்கரில் விவசாயம் செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பத்தாலப்பேட்டை மற்றும் கிளியூர் பகுதியில் 1000 ஏக்கர் அளவில் நெல்பயிர்கள் நீரில் முழுகக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. என் விவசாயிகள் இதற்கு காரணம் என்னவென்றால் சரியான தூர் வரவில்லை. தூர் வராமல் இருப்பதன் காரணம் என்று கூறுகின்றனர். அதன் அடிப்படையாக விவசாயிகள் இதற்கு சரியான நிவாரணம் வழங்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மோகன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.